வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் ஒருமை பன்மை பற்றி மிக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். எண்ணிக்கையில் வரக்கூடியதை தான் நாம் ஒருமை பன்மைன்னு சொல்லுவோம். திணை, பால், எண், இடம், காலத்தில் இன்று வகுப்பில் நாம் எண் பார்க்க போகிறோம். ஒருமை பன்மை. ஒருமை அப்படின்னா என்ன? ஒருமை என்பது ஒன்றை மட்டும் குறிக்கும். ஓர் எழுவாய் ஒருமையில் தொடங்கினால் அந்த வாக்கியம் ஒருமையில்தான் முடிய வேண்டும். இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. எழுவாய் ஒருமையில் தொடங்குனா பயன் நிலையும் எதில் முடிஞ்சிருக்கணும்? ஒருமையில் முடிஞ்சிருக்கணும். எடுத்துக்காட்டு பாருங்க. பூ, மரம், மனிதன், புத்தகம் இவைகளெல்லாம் ஒன்று தான். அதனால் இது ஒருமை. அப்போ பூ என்பது ஒருமையில் தொடங்குது, பூத்தது ஒருமையில் முடியுது. மரம் ஒருமையில் தொடங்குது, சாய்ந்தது ஒருமையில் முடியுது. மனிதன் ஒருமையில் தொடங்குது, வென்றான் ஒருமையில் முடியுது. புத்தகம் ஒருமையில் தொடங்குது, கிடைத்தது ஒருமையில் முடியுது. நினைவு வச்சுக்கோங்க. எழுவாய் ஒருமையில் தொடங்கினால் பயனிலையும் ஒருமையில்தான் முடிய வேண்டும். பன்மை பார்க்கலாம். பன்மை என்றால் என்ன? பன்மை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் வருபவற்றை நாம் பன்மைன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்க. பூக்கள், நிறைய பூக்கள் இருக்கும். மாடுகள், ஒன்றுக்கு மேற்பட்ட மாடுகள் இருக்கும். இவைகளை நாம் பன்மை சொற்கள்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு, ஒரு வாக்கியம் பன்மையில் தொடங்கினால், அதாவது எழுவாய் பன்மையில் தொடங்கினால் அந்த பயனிலை பன்மையில் தான் முடிய வேண்டும். வாக்கியம் பன்மையில் தொடங்கினா பன்மையில் தான் முடிக்கணும். இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. மாணவர்கள், குதிரைகள், மரக்கன்றுகள். மாணவர்கள் தேர்வு எழுதினர். அப்போ மாணவர்கள் என்ற எழுவாய் பன்மையில் தொடங்குது, எழுதினர் பன்மையில் முடியுது. குதிரைகள் பன்மையில் தொடங்குது, வேகமாக ஓடின பன்மையில் முடியுது. மரக்கன்றுகள் பன்மையில் தொடங்குது, வளர்ந்தன பன்மையில் முடியுது. அப்போ நினைவு வச்சுக்கோங்க. எழுவாய் வாக்கியம் பன்மையில் தொடங்கினால் பயனிலை பன்மையில் தான் முடிய வேண்டும். அடுத்ததா ஒருமையை பன்மையாக மாற்ற என்ன செய்யணும் பார்த்துட்டு வரலாமா? ஒருமையை பன்மையாக மாற்ற கல் விகுதியை சேர்க்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க. காயில் போட்டால் ஒரு சொல் பன்மையாக மாறும். அதற்கு சில குறிப்புகள் இருக்குது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சில குறிப்புகள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவான். சில சொற்கள் கல் சேர்த்தால் பன்மையாகும். சில சொற்கள் கல் விகுதி சேர்த்தாலே அது பன்மையாயிரும். எடுத்துக்காட்டு பாருங்க. கை, கைகள். மாடு, மாடுகள். கை ஒருமை, கைகள் பன்மை. மாடு ஒருமை, மாடுகள் பன்மை. அவ்வளோதான். இம் என்ற எழுத்தில் முடிந்தால் அந்த இம் இங்கா மாறி கல் விகுதி சேர்ந்து அது பன்மையாகும். அடுத்த குறிப்பு. மரம் இம்மில் முடிகிறதுனால இங்கோட சேர்ந்து மரங்கள்னு பன்மையாகும். கரம் இம் மறைந்து இங்கோட சேர்ந்து கல் விகுதியோட கரங்கள் என்று பன்மையாகும். அடுத்தது, இல் என்ற எழுத்தில் முடிந்தால் இல் இற்றாக மாறி கல் சேர்த்து பன்மையாகும். எடுத்துக்காட்டு பாருங்க. பல், பற்கள். சொல், சொற்கள். அடுத்ததா, இல் என்ற எழுத்தில் முடிந்தால் அந்த இல் இட்டாக மாறி கல் சேர்த்து பன்மையாகும். எடுத்துக்காட்டு பாருங்க. முள், முட்கள். ஆள், ஆட்கள். அடுத்தது, உயிர் ஒளியில் முடியும் சில சொற்கள் பன்மையாக மாற இக்கு கல் சேர்த்து பன்மையாகும். எடுத்துக்காட்டு பாருங்க. பூ, ஊ ஓசையில் முடியுதா? இது உயிர் ஒளியில் முடியுது. வினா, ஆ என்ற உயிர் ஒளியில் முடியுது. இந்த சொற்கள் பன்மையாகும் போது இக்கு காயில் சேர்த்து பன்மையாகும். பூ, பூக்கள். வினா, வினாக்கள். அடுத்தது, கட்டளை சொற்கள் பன்மையாக மாற இங்கள் சேரும். சில கட்டளை சொற்களை நாம் பன்மையாக மாற்றும் போது இங்கு காயில் சேர்க்கணும். எழுது கட்டளை சொல். அப்போ பன்மையில் சொல்லும்போது எழுதுங்கள் அப்படின்னு சொல்லணும். பேசு கட்டளை சொல். அது பன்மையில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? பேசுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா ஒருமை பன்மை வரக்கூடிய மூவிடங்கள் தெரிஞ்சுக்கலாம். இடம் 3 வகைப்படும் இல்லையா? தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த 3 இடங்கள்லையும் ஒருமையும் வரும், பன்மையும் வரும். முதல்ல தன்மை பார்க்கலாம். தன்மைனா தன்னை குறிக்கும். நான், என், யான் இது ஒருமையில் வரும். நாம், எம், யாம்,
நாங்கள், எங்கள் இவைகளெல்லாம் பன்மையில் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. என் வீடு பெரியது அப்படின்னா என்ன அர்த்தம்? என் அப்படிங்கிறது தன்னை குறிக்கும். எங்கள், அப்ப இது பன்மையாக மாறும்போது என் என்பது எங்களாக பன்மையாகும். அப்ப எங்கள் வீடு பெரியது. அடுத்ததா முன்னிலை ஒருமை பார்த்தீங்கன்னா, நீ என்பது முன்னிலையில ஒருமையில வரும், உன் என்பது முன்னிலை ஒருமையில வரும். இதுவே முன்னிலை பன்மையா மாறும்போது நும், நீர், நீவீர், உங்கள், நுங்கள், நீங்கள் அப்படிங்கிற பொருள்ல பன்மையா மாறும். எடுத்துக்காட்டு பாருங்க. நீ பேசாதே, இது ஒருமையில வரும். நீங்கள் பேசாதீர்கள், இது பன்மையில வரும். இதை நாம முன்னிலைன்னு சொல்லுவோம். அடுத்ததா படற்கை இடத்துல படற்கை ஒருமை எவைகள்னு பார்த்தா அவன், இவன், அவள், இவள், அது, இது இவைகளெல்லாம் படற்கை ஒருமை சொற்கள். படற்கையில பன்மையில வரும்போது எப்படி வரும்? அவர்கள், இவர்கள், அவை, இவை என்று வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. அவன் அழகானவன். அப்ப படற்கையில இது ஒருமை, படற்கையில இது ஒருமையை குறிக்கும். இதே வாக்கியம் பன்மையாக மாறும்போது அவர்கள் அழகானவர்கள், இது பன்மை. புரிஞ்சுதா? இதுதான் படற்கை இடத்துல ஒருமையும் பன்மையும் மாறுமிடம். அடுத்ததா ஒருமை பன்மை விகுதிகள் தெரிஞ்சுக்கோங்க. மிக முக்கியமானது இதுதான். ஒருமையை குறிக்கக்கூடிய விகுதி எது, பன்மையை குறிக்கக்கூடிய விகுதி எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருமை ஒன்றை மட்டும் குறிக்க தூ விகுதி வரும். இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஒன்றை மட்டும் குறிப்பிட்டீங்கன்னா அங்க தூ விகுதி போடணும். எடுத்துக்காட்டு பாருங்க. மரம் விழுந்தது, இங்க தூ விகுதியில முடியுதா? துணி கிழிந்தது, அங்க தூ விகுதியில முடியுதா? அப்ப இது ஒன்றை மட்டும் குறிக்க தூ விகுதியை பயன்படுத்தணும். பன்மைக்கு மாறும்போது பன்மை பலவற்றை குறிக்க நா விகுதி வரும். இதை மறந்துடாதீங்க. நா விகுதி வரும். அதுவே எதிர்மறை வாக்கியமாக இருந்ததுன்னா ஆ விகுதி வரும். இந்த மூன்றையும் மறந்துடாதீங்க. ஒருமையில வரும்போது தூ விகுதி வரும், பன்மையில வரும்போது ந விகுதி வரும், எதிர்மறையில வரும் பொழுது ஆ விகுதி வரும். எடுத்துக்காட்டுல பார்த்தா உங்களுக்கு புரியும். மரங்கள் விழுந்தன, இது பன்மை வாக்கியம். வீடுகள் சரிந்தன, பன்மை. நாளை பேருந்துகள் ஓடா, அக்ரிணை பன்மையாக இருக்கும் பொழுது எப்படி சொல்லணும்னா ஓடா, ஓடாது சொல்லக்கூடாது, தவறு. பேருந்துகள், மாடுகள் இவைகளெல்லாம் பார்த்தா அக்ரிணை பன்மை பெயர்கள். எதிர்மறையில் வரும் பொழுது கட்டாயம் எந்த விகுதி சேர்க்கணும்? ஆ விகுதி சேர்க்கணும். அப்போ மாடுகள் புல் மேயா அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா அன்று, அல்ல, அல்லன், அல்லல், அல்லர், அல்லேன், அல்லோம் இவைகளெல்லாம் எங்கு வரும்னு தெரிஞ்சுக்கலாம். அன்று இந்த சொல் அக்ரிணை ஒருமையில் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அன்றுன்னு போட்டிங்கன்னா அது அக்ரிணை ஒருமையில் எழுதணும். எடுத்துக்காட்டு பாருங்க. இது புத்தகம் அன்று, இது அக்ரிணை ஒருமை. இது நாய்க்குட்டி அன்று, ஒன்றே ஒன்றுதான், நாய்க்குட்டி ஒன்றுதான், புத்தகம் ஒன்றுதான். அப்போ ஒருமையில் சொல்லும் பொழுது அன்று பயன்படுத்தணும். அல்ல என்ற சொல்லை அக்ரிணையில் நாம பன்மையில் பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டு பாருங்க. இவை புத்தகங்கள் அல்ல. புரிந்துதா? அப்ப அக்ரிணை ஒருமையில அன்றும் அக்ரிணை பன்மையில அல்லவும் வரும். அடுத்ததா அல்லன், அல்லல், அல்லேன் இவைகளெல்லாம் உயர்திணை பொருளில் ஒருமையில் வரும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. உயர்திணை பொருள்ல ஒருமையில் வரும். எப்படி? எடுத்துக்காட்டு பாருங்க. கோவலன், கல்வன், அல்லன். சரியா? ராதை பாடகி அல்லல். அடுத்தது நான் தீயவன் அல்லேன், நான் ஒன்றும் கெட்டவன் இல்லைப்பா சொல்கிறேன் இல்லையா, அந்த பொருளை நான் தீயவன் அல்லேன். இவங்க எல்லாருமே ஒருமை. கோவலன் ஒருவன், ராதை ஒருத்தி, நான் என்பதும் ஒருவனை குறிக்கும். இந்த அல்லேன் என்பது தன்மை இடத்தில் வரும். இதை நினைவு வச்சுக்கோங்க. அடுத்ததா அல்லர், அல்லோம் இந்த சொற்கள்
பன்மை சொற்களாக உயர்திணையில் வரும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அல்லர் என்பதும் அல்லோம் என்பதும் பன்மையாக உயர்திணையில் வரும். அல்லர் இதை நாம் பலர்பாலில் குறிப்பிட வேண்டும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. பன்மை சொல் பலர்பாலில் வரும், உயர்திணையாகவும் இருக்கும். இதை கண்டிப்பா மறக்கக்கூடாது. எடுத்துக்காட்டு பாருங்க. அவர்கள் சிறுவர்கள் அல்லர். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது இவர்கள் தொழிலாளர்கள் அல்லர். அப்ப அல்லர் பலர்பாலையும் குறிக்கும், பன்மையாக வரும், உயர்திணையில் வரும். இதை மறந்துடாதீங்க. அடுத்தது அல்லோம் என்பது பலர்பாலில் வரும், தன்மை இடத்தில் பன்மையாக வரும். தன்னை பற்றி குறிப்பிடும்போது பன்மையாக பலர்பால்ல வரும். நாங்கள் கவிஞர்கள் அல்லோம் அப்படின்னு குறிப்பிடுற இடத்துல தான் இந்த அல்லோம் நாம பயன்படுத்தணும். புரிஞ்சுதா? இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி. தொடர்ந்து வகுப்பில் இணைந்திருங்க. இலக்கண பாடங்களை அனைவருக்கும் பகிருங்க.